தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரே முகவரியில் 510 வாக்காளர்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தன் வழங்கிட கேட்கலாம். வசந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115 மற்றும் 117 ஆகிய இடங்களில் 500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒரே முகவரியில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பேட்டியின் பொழுது தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த SIR பணிகளை நாங்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் ஆகிய இருவரும் இந்த முகவரியானது ஒரு கிறிஸ்தவ சபைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது. அவர் குறிப்பிட்டுள்ள பகுதி அந்த பெந்தேகோஸ்தே சபை என்னும் அந்த சபையின் தலைமை இடமாக செயல்பட்டு வருகிறது. ஏராளமானவர்கள் அங்கேயே தங்கி பணி செய்து வருகின்றனர். அவர்களின் வாக்குகளும் அடையாள அட்டைகளும் அதே பகுதியில் இடம்பெற்றிருப்பதால் இந்த அதிகப்படியான எண்ணிக்கையில் காணப்படுகிறது. இந்த திருக்கோயில்கள், அதாவது திருப்பதி, சங்கரமடம் போன்ற கோயில்களில் தங்கி சேவை செய்பவர்களின் வாக்குரிமையும் அதே பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதாகவும் அதே பெயரில் தான் 360 வாக்குகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தவறாக கூறுகிறார் என கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் 115 பாகத்தில் 697 ஓட்டுகள் பழைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த நிலையில் 54 நபர்கள் மட்டுமே தற்பொழுது அந்த முகவரியில் இருக்கிறார்கள். அந்த 54 நபர்களுக்கு மட்டுமே இப்பொழுது படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று 275 வாக்காளர்கள் இடமாற்றம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டதாகவும் 49 பேர் இறந்து விட்டதாகவும் இந்த ஆய்வின் பொழுது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு இருக்கும் நபர்களுக்கு மட்டும் இந்த வாக்காளர் படிவமானது வழங்கப்பட்டு தற்பொழுது நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த உரிய ஆவணங்களுடன் அதே பகுதியில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே தற்பொழுது இந்த ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்திலிருந்து காலி செய்தவர்களையும் இறந்து விட்டவர்களையும் பேரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையரானவர் விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.